ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 டே 43க்கான ரிவ்யூ. நான் மண்டே எபிசோட ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிறேன்னு சொன்னேன். என்னன்னா, தலைவனா தலைவியா டாஸ்க்கு ஒரு விடை கிடைக்கும். ஷாப்பிங்கான பட்ஜெட்ல வந்து யார் வந்து பேபி மணி அள்ள போறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அதே மாதிரி நாமினேஷன்ல யார் யாரு இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான இது கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பாகவே வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தலைவியாக மாறுவதற்கு முன்பாகவே மஞ்சரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, டைனிங் ஏரியாவை கிளீன் பண்ண வந்து முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பர்டிகுலர் ஒரு ஒர்க் அவுட்டை வந்து எதற்காக உடற்பயிற்சியாளர்களே வந்து 10 கவுண்ட் 15 கவுண்ட் 20 கவுண்ட் அப்படிங்கிறத முறைப்படுத்துறாங்கன்னா அந்த உடல் வந்து எந்த அளவுக்கு வந்து தாங்கும் அப்படிங்கறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா 30 கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 செட்டு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. 90 அப்படிங்கிறது இயல்பாக வந்து யாராலேயுமே முடியாது. ஆனா சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு நான் அப்படி சொல்லல, சும்மா சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் மஞ்சரி நீங்க பேச்சு திறமை வாய்ந்த ஆள் தான், அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதற்காக வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து ஃபைனலா வந்து நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்றது வந்து ஏத்துக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க ரொம்ப தெளிவா 3 செட்டுன்னு சொல்லிட்டு தான் முத்துக்குமரனுக்கு வந்து நீங்க அந்த டாஸ்கை கொடுத்தீங்க. எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா வந்து உங்ககிட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அப்படியே மாத்தி அதை அப்படியே வந்து சண்டை வர்ற மாதிரி பண்ணிட்டு அப்புறமா வந்து நீங்க உங்க சைட்ல வந்து அழுகையை பயன்படுத்தி முத்துக்குமரன் நீங்கன்னாலதான் சொன்னேன், முத்துக்குமரன் மனுஷன் கிடையாதா? 30 செட்டு 30 கவுண்ட்னு சொல்லிட்டு 3 செட்டு வந்து உங்களால முடியுமா? நீங்க பிளாங்க் வந்து உங்களுடைய திறமைக்கு ஒரு 30 செகண்டோ இல்ல 1 நிமிஷம் பண்ணலாம். உங்களை 5 நிமிஷம் நீங்க பண்ணிதான் சொல்லிட்டு இப்படி கையை உட்கார வச்சு டாஸ்க் கொடுத்தாங்களா? உங்களால முடியுமா? ஒருத்தருடைய உடல் தகுதி எப்படி இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு நீங்க வந்து உடல் பயிற்சியாளர் கிடையாது, அதே மாதிரி காம்படிஷன் நடத்தக்கூடிய ஜட்ஜு கிடையாது. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு நீங்க பண்ணதுங்கிறது வெரி வெரி அன்ஃபேர் அப்படிங்கறத ஒத்துக்கோங்க. ஆல் ரைட். சோ அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா, தலைவனா தலைவியா நான் ஏதோ பயங்கரமான டாஸ்க் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். லெமன் அண்ட் ஸ்பூன் தான் ஆரம்பிச்சாங்க. லெமன் அண்ட் ஸ்பூன் என்ன சட்டுன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சா உண்மையிலேயே விஷாலும் சரி மஞ்சரியும் சரி 2 பேரும் அரை மணி நேரம் 45 நிமிஷம் ஒரு டாஸ்கை வந்து ஸ்பூன்ல வந்து லெமனை வச்சுட்டு வாக் பண்ணிட்டே இருந்தாங்க. அதன் பிறகு வந்து விஷால் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமா போக அந்த டாஸ்கை வந்து மஞ்சரி ஜெயித்து இந்த வாரத்துடைய தலைவியா வந்து பிக் பாஸ் வீட்டிற்கு வந்து தேர்வாகி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்தது. அதன் பிறகு வந்து ஷாப்பிங்கான டாஸ்க் அதான் வந்து பெரிய விஷயம். அந்த ஷாப்பிங் டாஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது இந்த நாமினேஷன்ல வந்து யார் யார் வரணும் அப்படின்றது. நான் வந்து 2 வாரமா ஓப்பன் நாமினேஷன் வந்து பண்ணாங்க லிவிங் ஏரியாலேயே. ஸோ இன்னைக்கு வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் நாமினேஷன் வந்து பண்ணாங்க. ஸோ நிறைய எல்லாரையும் வீட்டுல வந்து நாமினேட் ஆயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஃபியூ பீப்புள் மட்டும்தான். பெண்கள் அணியிலிருந்து அன்ஷிதா, ஆண்கள் அணியிலிருந்து தீபக், ஜெஃப்ரி, ரஞ்சித் 4 பேர் மட்டும்தான் நாமினேட் ஆகல. மத்த எல்லா பேரும் வந்து நாமினேஷன்ல இருக்காங்க. ஸோ இந்த வாரம் எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தீயா பயங்கரமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ அந்த டபுள் எவிக்ஷனுக்கான வேலைகள் ஒவ்வொரு டைமும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வீக்கே வந்து நடந்திருக்க வேண்டியது, அதாவது லாஸ்ட் வீக்கே. பட் ஒரு ஆளை மட்டும் அனுப்பிட்டு டபுள் எவிக்ஷனை ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. எப்படி வீடு மாறினதெல்லாம் சஸ்பென்ஸா கொடுத்தாங்க, அந்த மாதிரி டபுள் எவிக்ஷனையும் வந்து சஸ்பென்ஸா வந்து கொடுக்கறதுக்கு பிபி டீம் வந்து முடிவு பண்ணிருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து அந்த நாமினேஷன் ப்ராசஸும் முடிந்து ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் டாஸ்க், அதாவது அந்த வாரத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன ப்ரொவிஷன் வேணும் அப்படிங்கிறத வந்து ஒரு டாஸ்க் மூலமா வச்சு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஸோ வாழைப்பழத்தை வந்து கண்களை கட்டி ஊட்டக்கூடிய அந்த டாஸ்க்ல பெண்கள் அணி வந்து 11,000 பிபி கரன்சி ஜெயிச்சாங்க, ஆண்கள் அணி 9,000 ஜெயிச்சாங்க. பெண்கள் அணி அந்த 11,000 பிபி கரன்சி வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அருண் பிரசாத். ஏன்னா கண்ணை கட்டிட்டு அவர் போய் பெண்கள் அணியில இருக்க டீம்ல வந்து ஒரு வாழைப்பழத்தை ஊட்டி விட்டாரு. அதனால அவங்களுக்கு வந்து 11,000 கிடைச்சது. ஸோ பணம் பயங்கரமா கிடைச்சது. ஏன்னா போன தடவைலாம் லாஸ்ட் வீக்லாம் வந்து 4,000 3,000 கிடைச்சு ரொம்ப ரொம்ப சாப்பாட்டுக்கே லாஸ்ட் ஒரு நாள்லாம் ரொம்ப முடியாம பட்டினி கிடந்தாங்க. அதனால இந்த தடவை பணம் நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு தான் ஷாப்பிங் டாஸ்க் ஆரம்பிச்சாங்க. பெண்கள் அணியிலிருந்து எப்பவும் போல சாச்சனா என்னைத்தான் அனுப்ப வேண்டும், நான் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக சாச்சனாவும் அதன் பிறகு அன்ஷிதா எல்லாரும் சேர்ந்து வந்து உள்ள போய் எடுத்துட்டு வந்தாங்க. 11,000 ரூபாய்க்கு பிபி கரன்சி ஷாப்பிங் போய் 12,000 சொச்ச ரூபாய்க்கு பண்ணதுனால உங்களுக்கு ஒரு பொருளும் கிடையாது, நான் என்ன கொடுக்குறேனோ அதை வச்சு சமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதே மாதிரி பாய்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் 9,000க்கான அந்த ஷாப்பிங்ல 9,180 ஜஸ்ட் 200 ருபீஸ்க்குள்ள வந்து
ஷாப்பிங் வந்து பண்ணதுனால ஜஸ்ட் மிஸ்ல வந்து அவங்களுக்கு அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஷாப்பிங் பண்ண எல்லா பொருட்களையும் வந்து கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ இதனால பாய்ஸ் டீம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பட் கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் டீம் வந்து என்ன ப்ரொவிஷன் கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் இந்த வாரம் முழுக்க அவங்க சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல். இதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதன் பிறகுதான் வந்து சாச்சரா வந்து எல்லாரும் டார்கெட் பண்ணி ஆரம்பிச்சாங்க. உனக்கு தான் ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிறப்ப ஏன் இதை பண்ற அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வழக்கம் போல சாச்சரா அழுது கச்சாமுச்சா கியாக்கியான்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் வந்து நடைபெற்றது. ஸோ இப்படித்தான் இன்னைக்கான எபிசோடு இருந்தது. பட் ஒரு விஷயம் வந்து சாச்சனாவோட இதுலையும் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா டாஸ்கையும் ரொம்ப ஆர்வமா செய்யறதுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா அதை யாரு சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அட் த எண்ட் நீங்க பண்ணக்கூடிய இண்டிவிஜுவலான ஒரு டாஸ்க்ல கிடைக்க போற பெனிஃபிட் வந்து டீமுக்கு. அப்ப சாப்பாடு விஷயம் அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய சாமர்த்தியத்தை நிரூபிக்கிறதுக்கான இடம் கிடையாது. கரெக்டா யூஸ் பண்ணி அந்த டாஸ்க்ல வந்து பர்ஃபெக்டா திங்ஸ் எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் இந்த வாரம் எல்லாருக்குமான சாப்பாடு சரியா கிடைக்கும். அப்ப லாஸ்ட் டைமே நீங்க போயிட்டீங்க அப்படிங்கிறப்ப இந்த தடவை வேற யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரே ஒரு பிரெட் பாக்கெட்டுக்கு 6 பாட்டில் ஜாம் எடுத்து வச்ச ஒரே கும்பல் வந்து நம்ம கேர்ள்ஸ் டீம் கும்பல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுத்திருக்காங்க. ஸோ ப்ரொவிஷனும் ரொம்ப கம்மியா இருக்கு. சாச்சனாவுக்கும் வந்து ஒரு புகைச்சல் உண்டாகி இருக்கு. இது ஆல்ரெடி மஞ்சரி சைடும் ஒரு பெரிய அதிருப்தி வந்து கிளம்பி இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கேர்ள்ஸ் டீம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் சிவகுமார் வந்து தீபக் அவர்களுடைய போக்கை பத்தி நிறைய இடங்களில் புலம்பல் பண்ணதை வந்து கேட்க முடிஞ்சு. சிவகுமார் ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப சாஃப்டா இருக்கிறாரு, எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறாரு, அன்பை சம்பாதிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரை நம்பி 2 டாஸ்க் அனுப்பி 2 டாஸ்க்லயும் வந்து கோட்டை விட்டாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீம் தோக்குறதுக்கான ஒரு சூழல் வந்தது. லாஸ்ட் வீக்லயே ஒரு டாஸ்க்ல வந்து சிவகுமாரை அனுப்பி கரெக்டா வந்து அந்த இதை வந்து ஆட்டிட்டாரு. அப்பயே வந்து பாய்ஸ் டீம் வந்து தோத்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு டாஸ்க்லயும் வந்து ஒரு பெரிய குளறுபடி நடந்தது. அப்படிங்கிறதுனாலதான் சிவகுமார் மேல அவ்வளவு பெரிய கோவம் வந்து தீபக்கு வெளிப்பட்டது. பட் தீபக் வந்து கோவப்படுறது ரொம்ப ரொம்ப தப்புதான், இல்லைன்னா சொல்லல. ஏதோ அவங்க வீட்டுல இருக்க ஆட்கள் கிட்ட கோவப்படுற மாதிரியே உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கோவப்படுறதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். பட் சிவகுமார் இந்த மாதிரி குறை சொல்றதை வந்து அனுப்பக்கூடிய 2 டாஸ்க்ல வந்து ஜெயிச்சுட்டு வந்து பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த பாட்டில் பிளிப்பிங்ல கூட வந்து அவர் மட்டும் தான் சொதப்புனாரு. அதன் பிறகு முத்துக்குமரன் வந்து காப்பாத்தி டீம் ஜெயிச்சு கொடுத்தாரு. சோ உங்களை நம்பி அனுப்புற டாஸ்க்ல நீங்க வின் பண்ணிட்டு வந்து சில விஷயங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது வந்து எடுபடுற மாதிரி இருக்கும். மாறாக தோத்து விட்டு என்னை வந்து அவர் கோவப்படுத்தி தான் தோக்க வச்சுட்டாரு, இல்ல அவர் கோவப்படுறதுனால நான் பதட்டம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ சிவகுமார் அதை நீங்க கொஞ்சம் இன்னொரு நோட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா எல்லாம் பண்றீங்க, டாஸ்க்ல வந்து சொதப்பல் பண்றீங்க அப்படிங்கிற அந்த நேமம் வந்து மாத்திட்டீங்க அப்படின்னா நீங்களும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய நாட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படியாக ஒரு பெரிய இதோட ஆரம்பிச்ச இந்த வீக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பாத்திரலாம். மீண்டும் உங்களே பிக் பாஸ் ரிவ்யூல நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜி ரோகிணி. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.